ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கர திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் திமுக தலைவரை கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சந்தித்தாங்க, பேசினாங்க. அது தேர்தல் முடிவுகள் குறித்து அங்கே ஆலோசனைலாம் நடத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் பங்கேற்கலை, சந்திக்கலை. ஆனால் இன்னைக்கு அவசரமாக சீக்கிரம் டெல்லியில் ஆலோசனை, இங்கே சென்னையில் ஆலோசனை, இந்த ஆலோசனைலாம் நடத்திட்டு தாவேக்காவுக்கு ஆதரவு, அந்த பெரும்பான்மை கிடைக்கணும் இல்லையா, 108 தான் அவங்களுக்கு இருக்குது. பெரும்பான்மை ஆட்சி அமைக்க பெரும்பான்மை தேவை. எங்கள்கிட்ட இருக்கிற அஞ்சரை முதல்ல நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அங்கே போய் ஆதரவு கடிதத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு விவாதமாகவும் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், மக்கள் மத்தியிலையும் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக சிலர் சொல்கிறாங்க முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு. அந்த பக்கம் முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் புலம்பல் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜோதிமணி போன்றவர்கள் ஒரு கூட்டணி இருந்தால் வருத்தங்களும் இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், பலதும் இருக்கும். நம்ம கடந்து வந்திருக்கிறோம், வார்த்தைகள் தடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பதிவு அவங்க. இது அப்படியே போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? பச்சை துரோகத்தை நிகழ்த்தி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. இந்த துரோகத்தை ஒருபோதும் தமிழ்நாடு மன்னிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஜோதிமணி அம்மையார் நாகரிக பாடம் எடுக்கிறார். என்னுடைய உழைப்பை உறிஞ்சி, என்னுடைய உதிரத்தை உறிஞ்சி, என்னிடம் இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தை உறிஞ்சுகிற அளவுக்கு கடைசியாக ஒரு மாநிலங்களவையும் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு நெருக்கடியான நேரத்தில் என்னிடமிருந்து நீ ஓடி போவாய் என்று சொன்னால் உன்னை கல்லை எடுத்து அடிக்காமல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவா முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்க கடைசியா நடந்த அந்த மாநிலங்களவை தேர்தல்ல ஒரு சீட்டு ஏன் காங்கிரஸ் கட்சி வாங்குச்சு? அப்ப அந்த சீட்டை நீங்க கேட்டபோது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுத்ததா இல்லையா? இல்லை என்று மறுத்தார்களா? நீங்க 25 இடங்களில் கடந்த முறை போட்டியிட்டீர்கள். இந்த முறை 28 இடங்கள், கூடுதலாக 3 இடங்களை உங்களுக்கு கொடுத்தார்கள். விசிக வளர்ந்திருக்கிறது. விசிகாவுக்கு 6லிருந்து 8 கொடுப்பதில் ஒரு நியாயம் இருந்தது. அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. அந்த கட்சிக்கென்று ஒரு அரசியல் அங்கீகாரம் தேர்தல் அவையில் கிடைத்திருக்கு. நீங்க என்ன கிழிச்சிங்க? நீங்க என்ன வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுத்தீங்க? நீங்க தமிழ்நாட்டுல என்ன வளருகிற வேலையை செய்தீங்க? உங்களுக்குள் உள்ளடி வேலை செய்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் காலை வாருகிற வேலையைத்தான் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருந்தது. தலைமைக்கு அடங்காமல் அடங்கா பிடாரி போல பேசிக் கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிர்வாக குழு. இதை தாண்டி காங்கிரஸ் கட்சி செய்த சாதனை என்ன? காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதனுடைய வளர்ச்சிக்காக எங்காவது ஒரு காங்கிரஸ் கதர் சொக்காய்கள் பாடுபட்டதா? இல்ல. ஆனாலும் தாயுள்ளத்தோடு 28 இடங்களை கொடுத்தார் முதலமைச்சர். இவ்வளவையும் பெற்றுக்கொண்டு தேர்தலில் 5 இடங்களில் வெற்றியும் பெற்றதற்கு பிறகு திமுக தயவில் பெற்றிருக்கிற அந்த 5 இடங்களை வைத்துக் கொண்டு விஜய் முதலமைச்சர் ஆவதற்காக நீங்க போய் நிற்பீங்க, அணி சேர்ப்பீங்கன்னா இதை விட அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்கா? உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லையே. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாயலிலேயே இருக்கு. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவோ தேவையில்லையே. அவர்களாவது நெஞ்சில் குத்துகிறார்கள். RSS நெஞ்சில் குத்துகிறது. நீங்க முதுகுல குத்துற வேலையை செய்றீங்களா? அப்ப உங்களை காலால் எட்டி உதைத்த மம்தா பானர்ஜி சரி என்று நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள். மம்தா பானர்ஜி செய்தது தானே சரி. அண்ணன் MK ஸ்டாலின் செய்தது தவறு இல்லையா? அவரும் நான் வலிமையா இருக்கேன், பாஜகவை நான் ஏத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தா காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு திருவோடு ஏந்துகிற நிலைக்கு வந்திருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு முகம் தந்து, முகவரி தந்து, காங்கிரஸ் கட்சி ஒரு மதிக்கத்தக்க இடத்தை இங்கே பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில்னா அதுக்கு காரணம் திமுக இல்ல. 2004 அமைஞ்ச கூட்டணி சார். இந்த கூட்டணி 2014 மட்டும்தான் ஒரே ஒரு தேர்தல் மிஸ் ஆகி போச்சு. 2011 ஆட்சி இழப்பதற்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் தான். திமுக ஆட்சி இழப்பதற்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் தான். இது எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தை எப்போதாவது தர மறுத்திருக்கா திமுக? ஒரு பார்ட்னர் என்பதை தாண்டி தங்களுடைய கட்சிக்குள் ஒரு அங்கமாகவே காங்கிரஸ் கட்சியை கருதியதா இல்லையா திமுக? ஓடோடி வந்தீங்களே, மை டியர் பிரதர் ஸ்டாலின் என்று சொன்னீர்களே நாடாளுமன்ற தேர்தலின் போது. அப்ப ஸ்டாலின் இனித்தார், இப்போது கசக்கிறார். அவருக்கு ஒரு நெருக்கடி வந்து விட்டது என்றவுடன் அவரை விட்டு ஓடுகாலி வேலையை நீங்கள் இன்றைக்கு செய்திருக்கிறீர்கள். இது நியாயம்தானான்னு தமிழ்நாடு கேட்குது. உங்களுக்கு நெருக்கடி வந்தப்போ ஓடுனாரா ஸ்டாலின்?
இல்லையே, உங்களை அரணமைக்கிற வேலையை செய்தார். எதிர்கட்சி அந்தஸ்து இன்றைக்கு கிடைச்சிருக்க காங்கிரஸ் கட்சிக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, காங்கிரஸ் ஆண்ட கட்சி சார். இந்தியாவில் கோலோச்சிய கட்சி காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்கட்சி நிலையே 2014 தேர்தல்ல கிடைக்கல, 2019 தேர்தல்ல கிடைக்கல, 2024 காங்கிரசுக்கு அத்தகைய முகம் கிடைப்பதற்கு வடிவம் தந்தவர் மு.க. ஸ்டாலின். இந்தியா கூட்டணியில எந்த கட்சி காங்கிரஸ் விரும்பி ஏத்துக்குச்சு? திமுகவை தவிர திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதா? சமாஜ்வாதி கட்சி முழுமையாக ஏற்றுக்கொண்டதா? முழுமையாக அங்கீகரித்ததா? ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸே கூடாது என்று சொல்லி அரசியல் அடுத்த கட்ட பயணத்துக்கு தயாரானது. இவை எல்லாவற்றையும் சரி செய்து சிரோன்மணி அகால தளத்தோடு பேசி காங்கிரஸ் கட்சி தான் வலிமையான இயக்கமாக இருக்கணும், காங்கிரசினுடைய வளர்ச்சியும் காங்கிரசினுடைய இருப்பும் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சரியான மாற்றாக இருக்கும் என்று முன்மொழிந்து அந்த கட்சிக்கு ஒரு புதிய மீட்டுருவாக்கத்தை தந்தவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். அவருக்கு இன்னைக்கு ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னு, நெருக்கடியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. நேற்றைக்கு ரொம்ப அழகா போய் நன்றி சொன்னாரே குளத்தூர்ல. ஓயாத அலை போல ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை நிரூபித்தாரு. எந்த சலசலப்பும் இல்லையே அவரிடத்துல, ரொம்ப தெள்ள தெளிவாக நேற்று இருந்தாரு. ஆனால் ஒரு தோல்வி வந்த உடனேயே விட்டுட்டு ஓடி போவேன் அப்படின்னா நீங்க யாரு சார்? நீங்க எப்படிப்பட்டவர்களாக வெளிப்பட்டிருக்கீங்க? இந்த துரோகத்தை மன்னிக்குமா தமிழ்நாடு? ஒருபோதும் மன்னிக்காது. இதற்கான பலனை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மண்ணில் நிச்சயமாக அனுபவிக்கும். மக்களுடைய தீர்ப்பை பார்க்கணும். மக்கள் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அதாவது திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியை வேணும்னு மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். அவர் என்ன சொல்றாரு? அதே நேரத்தில் அந்த தாவேகா என்ற கட்சி பெரும்பான்மையை முடித்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற தீர்ப்பையும் மக்கள் கொடுக்கல. ஒரு 108 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மற்ற கட்சிகளையும் சேர்த்து திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. மக்கள் தீர்ப்பு தானே இது அப்படிங்கிறது. அதாவது மக்கள் ஒரு தீர்ப்பை தந்தார்கள் இல்லையா? அதை ஏற்கணும். அதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி வேண்டாம் என்று ஒரு தீர்ப்பை மக்கள் தந்தார்களா இல்லையா? ஏத்துக்கிறீங்களா? திமுக சொன்னா சரியா இருக்குமா? அகில இந்தியா முழுமைக்கும் காங்கிரஸ் வேண்டாம் என்று சொல்கிறது மக்கள் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் காங்கிரஸ் வேண்டும் என்கிற தீர்ப்பு? தமிழ்நாட்டிலும் வேண்டாம் என்கிற தீர்ப்பு வருவதற்கு திமுக பாதை சமைத்தா என்ன ஆயிருக்கும் உங்க நிலைமை? நீங்க இன்னைக்கு பேசுகிற இடத்துல இருந்திருப்பீங்களா? கார்த்திக் சிதம்பரம் உங்களுக்கு பெயருக்கு பின்னால் இருக்கிற உங்க அப்புச்சி பேர் இல்லைன்னா, காங்கிரஸ் கட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைக்கலன்னா, சிவகங்கையில நீங்க பெயர் சொல்லி இருப்பீங்களா? உங்களுக்கு பின்னால் இருக்கிற மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்கிற அந்த பதவி. ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ரா போனப்ப பார்டர் புரோட்டா கடையில புரோட்டா சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் சார் அவரு. காங்கிரஸ் கட்சிக்கே உண்மையாக இல்லாத ஒரு மனிதர். அவரே மீண்டும் வெற்றி பெறுகிற அளவுக்கு திமுக பணியாற்றி 100 விழுக்காடு வெற்றியை தந்துச்சு. இந்தியா கூட்டணியில அங்கம் வகிச்ச மாநிலம் வேற எந்த மாநிலம் சார் இப்படி பணியாற்றுச்சு? உத்தரப்பிரதேசத்துல 100 விழுக்காடு வெற்றி பெற்றீங்களா? பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடு கூட்டணி 100 விழுக்காடு வெற்றி பெற்றீங்களா? நீங்க அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்கிற மாநிலம் என்று கருதப்படுகிற கேரளாவில் 100 விழுக்காடு வெற்றி கிடைச்சிச்சா உங்களுக்கு? கர்நாடகாவில் 100 விழுக்காடு வெற்றி உங்களுக்கு கிடைச்சதா? தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு வெற்றியை உங்களுக்கு தந்தார்கள். அப்ப மக்களுடைய மனநிலைக்கு மாறான ஒரு தீர்ப்பை தானே தமிழ்நாட்டுல தந்தாங்க. அப்ப மட்டும் இனித்தது உங்களுக்கு? அப்ப அந்த தீர்ப்பை ஏன் ஏத்துக்கிட்டீங்க? அந்த தீர்ப்பை ஒட்டிய முடிவை இன்னைக்கு போய் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்க முடியாதா? திராவிட முன்னேற்ற கழகத்தை எது தடுக்குது? கோட்பாடும் கொள்கையும் தான் தடுக்குது. ஒரு லட்சிய உறுதிப்பாடு கொண்ட இயக்கம் சார். நீங்க என்ன சார் மாற்று? நீங்க என்ன சார் பாஜகவிலிருந்து வேறுபடுறீங்க? பாஜகவுக்கு உங்களுக்கு என்ன சார் வேறுபாடு இருக்கு? அதிகாரத்தை அண்டி பிழைக்கிற ஒரு அவல நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்ப எப்படி இருக்கோ அதே போல அதிகாரத்தை அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து, அப்படி என்ன சார் உங்களுக்கு அதிகார அரிப்பு தேவைப்படுது? அப்படி என்ன சார் கோட்பாடு இல்லாத ஒரு பதவி வெறி உங்களுக்கு தேவைப்படுது? இந்த பதவியை வச்சு என்ன கிழிச்சிருவீங்க நீங்க? இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு வச்சு என்ன கிழிச்சாரு கார்த்திக் சிதம்பரம்? ஜோதிமணி என்ன கிழிச்சாங்க கரூர்ல? கரூர் தொகுதியை கொடுக்கவே கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக மாவட்ட கழகத்துல இருந்தாங்க. அதையும் மீறி காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு நிலையை உருவாக்க கூடாதுன்னு கரூர்ல கொடுத்தாரு முதலமைச்சர். இன்னைக்கு அந்த அம்மா நாகரீக பாடம் எடுக்கிறாங்க. ஏன் சிவகங்கையில திமுக நிக்க முடியாதா? பட்டா போட்டு கொடுத்த சொத்தா சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி ப. சிதம்பரம் குடும்பத்துக்கு? ஏன் கொடுத்தாங்க? காங்கிரஸ் கட்சி வலிமையாக நிற்கணும்.
காங்கிரஸ் கட்சியினுடைய தலகர்த்தர்கள் முழுமையாக டெல்லிக்கு போய் சேரணும், அவர்களிடத்துல எந்த விதமான சங்கடமும் வந்துடக்கூடாது, அவர்கள் யாரும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்தாங்க. இப்ப நீங்க மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நாங்க மக்கள் தீர்ப்புக்கு ஏற்ப முடிவெடுக்கிறோங்கிறீங்க. இனிமேல் மக்கள் தீர்ப்புக்கு ஏற்ப திமுகவும் முடிவெடுக்கும் சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல இப்போ பொது வெளியில எல்லாரும் பேசுறதுதான். இப்ப நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அப்ப நிறைய செஞ்சிருக்கிறாரு, அதாவது அனுசரிச்சு போயிருக்கிறாரு, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. கரூரில் வேணாம்னு சொன்னாங்க மாவட்டம் திமுக, ஆனால் இவர் கொடுத்தாரு. சிவகங்கைக்கு ஏன் கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ தொடக்கத்தில் நீங்கள் பேசும்போது கூடுதல் தொகுதிகள் கேட்டதுனால அதெல்லாம் சொன்னீங்க. அந்த கூடுதல் தொகுதிகள் கேட்கும்போது காங்கிரஸே வேண்டான்னு திமுகவில் இருக்கிறவங்க சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறப்ப இவர் ஏன் இழுத்து பிடிச்சாரு, அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. உண்மையிலேயே தாயுள்ளத்தோடு நடந்து கொள்கிற கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் மு.க. ஸ்டாலின் எப்போதுமே வெளிப்படுவார். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய மாநில தலைவர் எதிர்த்து போட்டியிடுகிற போது போட்டியை கடுமையாக்க முடியாது, பாரதிய ஜனதா கட்சி சர்வ பலத்தை பயன்படுத்தும்னு தெரிஞ்சோன்ன நாங்க மோதிக்கிறோம், எங்க பலத்தை பயன்படுத்தி நீங்க இலகுவா ஜெயிக்கிற தொகுதிக்கு வாங்கன்னு கம்யூனிஸ்ட கூட்டு செட்டில்ல செட்டில் பண்ணார் முதலமைச்சர். இந்த கூட்டணியினுடைய வெற்றி என்பது தன்னுடைய வெற்றி என்று கருதினார். இன்னைக்கு நான் தழுக்க பேசினாரு அண்ணன் தமீமுன் அன்சாரி, முதலமைச்சரை போய் சந்தித்து விட்டு முதலமைச்சர் என்றே இன்றைக்கும் நான் விழிக்கிறேன், அவர்தான் முதலமைச்சர், தமிழினத்தினுடைய முதலமைச்சர். போய் நான் தழுக்க சொன்னாரா இல்லையா? சிதம்பர தொகுதி கடுமையான தொகுதி, ஆனால் நாங்கள் பெற்றோம், எங்களை வெற்றி பெற வைத்தது திமுகன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ கடுமையான தொகுதியில் கூட்டணி கட்சி தானே போட்டியிடுதுன்னு கடந்து போகல திமுக. அந்த கடுமையான இடத்திலும் கூட கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு அரும்பாடுபட்ட இயக்கமாக, அரும்பாடுபட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவராக வெளிப்பட்டவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அப்ப நீங்க அந்த தலைவர் ஏன் விட்டிருக்க கூடாதுன்னு கேக்குறீங்கல்ல, எனக்குமே இயல்பாக அவர் மீது அந்த கோபம் இருக்கு, உரிமையின் பால் இருக்கிற கோபம். எதுக்கு இந்த தொங்கு சதியை தூக்கி சுமந்து இந்த 28 தொகுதியில திமுக கேண்டிடேட் போட்டுக்கலாமே, இந்த 28 தொகுதியில திமுகவோடு இன்டாக்டா இருக்கிற கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே, அதன் மூலமாக திமுக இன்னும் கூடுதலான இடங்களை பெற்றிருக்குமோங்கிற அந்த ஆதங்கம் காலையிலிருந்து எனக்குமே இருக்கு. ஆனால் முதலமைச்சர் அப்படி கருதல. முதலமைச்சர் என்ன நினைச்சாருன்னா, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருப்பது கட்டாயம்னு நினைச்சு அதற்கு ஆக்சிஜன் கொடுத்தாரு. ஆனா அது எழுந்து உயிர் பெற்றதற்கு பிறகு முதுகில் குத்துகிற வேலையை செய்து, இதற்குத்தான் நான் சொன்னேன், காங்கிரஸ் கட்சிக்கு சாவு மணி அடித்தால் பரவாயில்லை என்கிற அந்த நிலைப்பாட்டோடு இருந்திருக்கணும். அது ஏற்கனவே சவப்பெட்டிக்குள் வைக்கப்பட்ட கட்சி சார். கடைசி ஆணி அறைகிற வேலையை வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி செய்து முடிச்சது. தமிழ்நாட்டில் அதற்கு ஆணி அறைய விடாமல் புதிதாக ஆக்சிஜன் கொடுத்து அதற்கு உயிர் கொடுத்து அதை எழுந்து நடமாட வைத்த பெருமை முதலமைச்சருக்கு உண்டு. அந்த பாடி எழுந்து இப்ப நடந்து முதுகுல குத்துது. இதையும் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு பார்க்கிறாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி பார்க்கல, காரி உமிழ்கிறார்கள் காங்கிரசினுடைய நடவடிக்கையை. காங்கிரஸ் கட்சியுடைய இந்த நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்புணர்வோடு பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே துடை தெரியப்பட்ட காங்கிரஸ் கட்சி இனி வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும். முதலமைச்சர் ஏன் கொடுத்தாரு, அவர் ஏன் அந்த கரிசனத்தை காட்டினாருன்னா, தாய் அதற்கு இருக்கிற பரிவு, அதற்கு இருக்கிற அந்த பண்பு, அதை முதலமைச்சர் வெளிப்படுத்தினார். அதற்காக இவ்வளவு பெரிய பரிசை தருவார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே துரோகிகள் யார் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருச்சு. மற்ற கட்சிகளுக்கு இவரும் ஆதரவு கேட்டு கடிதம்லாம் அனுப்புனாரு, நம்ம செய்திகளில் பார்த்தோம். இப்போ இதற்கு இடையில ஆளுநரை போய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கான அந்த கடிதத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கே பதவியேற்பு விழா அப்படின்லாம் செய்திகள் வெளியாகுது. இது எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் ஆதரவு மட்டும் போதாது, மீதி கட்சியினுடைய ஆதரவும் தேவை. இதில் கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கும், இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க? இல்லை இது தாண்டி எதிரணியில் போட்டியிட்ட அதிமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கிற பாமக அவங்களுடைய ஆதரவை கோருவாங்களா? இது எப்படி பார்க்குறீங்க? யார் ஆதரவு அளிப்பாங்க? இல்ல மேஜர் ரோல் பிளே பண்ற பார்ட்டியை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். இப்போதைக்கு மேஜர் ரோல் யாருக்கு சட்டப்பேரவைக்குள்ள இருக்குன்னா நம்பர்ஸ் அடிப்படையில விஜய்க்கு இருக்கு, அதன் அடிப்படையில் அழைக்கிறார். அவகாசம் இருக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போறதுக்கு. நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சுக்கணும். காங்கிரஸ் போயிடுச்சு, 5 சீட்டு கிடைச்சிருச்சு. இன்னும் தேவை 5-6 சீட்டு தான். யார் வேண்டுமானாலும் அதை கொடுக்கலாம். ஒரு பக்கம் CV சண்முகம் தலைமையில ஒரு குழு பேச்சுவார்த்தை நடத்துவதாக காலையிலிருந்து செய்தி.
இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியே போய் விஜய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அவருடைய வீட்டுக்குள்ள, எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்குள்ள விஜயுடைய கார் நிக்குது அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் வருது. எது உண்மை என்பது நமக்கு தெரியாது. ஊடகங்களின் வழியாக வருகிற செவிவழி செய்தி தான். இதையெல்லாம் கடந்து அண்ணன் திருமாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன். கைதேர்ந்த தலைவர் அவர். அவரை போல அரசியலை உள்வாங்கி கொண்டு இயங்குகிற தத்துவார்த்த ரீதியான தலைவரை நான் பார்த்ததில்லை. அவர் அப்படிப்பட்ட தலைவராகத்தான் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் கொஞ்சம் தடுமாறி போனார். தானே நிற்கப் போகிறேன் என்று காட்டுமன்னார் கோயிலில் அறிவித்தது, திடீரென வேட்பாளரை மாற்றி இளைய பெருமாளுடைய வாரிசை வேட்பாளராக்கியதுன்னு சொல்லி ஒரு சின்ன தடுமாற்றம் அவரிடத்திலே தென்பட்டது. கடலூரில் முதலமைச்சர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அவர்தான் பேசுகிற போது சொன்னால், விசில் சத்தம் தியேட்டருக்கு பயன்படுமே தவிர சட்டப்பேரவைக்கு பயன்படாதுன்னு சொன்னார். இன்னைக்கு காலையில நாங்க விஜயை எந்த இடத்திலும் விமர்சித்ததில்லை, விஜய்க்கும் எங்களுக்கும் முரண்பாடு இல்லை என்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். முரண்பாடு இல்லை என்று சொன்னால், வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு விஜய் கட்சியை காரி உமிழ்ந்த அண்ணன் வன்னியரசினுடைய ஸ்டேட்மெண்ட் யாருடைய ஸ்டேட்மெண்ட்ங்கிறத அண்ணன் திருமா தெளிவுபடுத்தணும். கடலூரில் விசில் சத்தம் தியேட்டருக்கு பயன்படும் என்று அண்ணன் திருமா பேசியது யார் குறித்து என்பதை அண்ணன் திருமா தெளிவுபடுத்தணும். ஏதோ ஒரு அடுத்த கட்ட பயணம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அண்ணன் திருமாவினுடைய பேச்சு உணர்த்துது. அண்ணன் திருமாவை நான் இப்பவும் நம்புறேன். அவருடைய பேச்சில் ஒரு சந்தேகம் தென்படுவதாக என்னுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறேனே தவிர, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இரட்டை குழல் துப்பாக்கி போல் அண்ணன் திருமாவும் தலைவர் தளபதி அவர்களும் இணைந்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை அண்ணன் திருமா உணர்ந்திருப்பார். அவர் இந்த கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்றதை நான் அவருக்கு பணிவன்போடு ஒரு தம்பியாக வேண்டுகோளா வைக்கிறேன். அவர் என்ன முடிவு எடுக்க போறார்? நாளைக்கு தான் கூட்டம் கூட்டியிருக்காரு. ஆனால் தோழர் வீரபாண்டியன், ஒரு நிமிஷம், தோழர் வீரபாண்டியன் ரொம்ப அழகா சொன்னார். நாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடருகிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முடிவு எடுக்கும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதாக பொருள் கொள்ளப்படும். மார்க்சிஸ்ட்கள் அப்படி ஒரு முடிவு எடுப்பார்களா என்பது தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். அதிமுகவை பற்றியும் சொன்னீங்க, இப்போ இருங்க திருமாவை பற்றி சொன்னீங்க. அவர் சொல்லும் பொழுது 2016 விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகவும் அழுத்தமாக முன்மொழிஞ்சது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி 10 வருடங்களுக்கு முன்பு. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் அதை விரும்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற இதுவும் சொல்கிறார் பத்திரிகையாளர் சந்திப்பில். அது எப்படி சொல்றீங்க? அதாவது துவக்கத்திலிருந்தே அண்ணன் திருமா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற அந்த நிலைப்பாட்டை அறிவுறுத்தியே வர்றார். அதுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வேறு மாதிரியாக உருட்டினாரு விஜய். இன்னைக்கு அந்த சூழலே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. சார், மாநில சுயாட்சியினுடைய முதன்மை கோட்பாடு என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஆட்சி என்பதுதான். ஒரு கட்சி ஆட்சி ஏன் என்று சொன்னால், ஸ்திரத்தன்மை வாய்ந்த அரசு இங்கே தேவைப்படுகிறது. கொள்கை முடிவுகளை எடுக்க ஒரு கட்சி ஆட்சி தான் சரியாக இருக்கும். இந்த பல கட்சி கூட்டணி போட்டு ஆட்சி நடத்தினால் அந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்காது, கொள்கை ரீதியான கொள்கை வழி பயணத்தையும் முன்னெடுக்க முடியாதுங்கிறத பல கட்டங்கள்ல பல மாநிலங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். குமாரசாமி பிஜேபி என்னவா இருந்தாங்க? யாரை யார் ஏமாற்றுவார்கள் என்று எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற பதைப்போடு இருந்தார்கள். அது மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்தது. மராட்டிய மாநிலத்தில் என்ன நடந்ததுன்றதை பார்த்தோம். யார் மேஜர் பார்ட்டி யார் மைனர் பார்ட்டின்னு தெரியாத சூழல் எல்லாம் போச்சு. பிரபுல் பட்டேல் எங்க இருக்கிறாருன்னு தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இன்னைக்கு இல்லாமலேயே செய்யப்பட்டு விட்டார். இப்படி எல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அதெல்லாம் நெடிய நேரம் பேசியாக வேண்டியிருக்கு. அப்போ திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சி ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி நடத்துவதுதான் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கும். கூட்டணி ஆட்சின்னு அண்ணன் திருமா பேசின அது ஒரு அதிகார பகிர்வு, அவ்வளவுதானே தவிர கூட்டணி ஆட்சி வேற என்ன நன்மையை பயக்கும்னு அண்ணன் திருமா இதுவரைக்கும் தெளிவுபடுத்தல. ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சி வந்தா யாருடைய பேச்சை யார் கேட்க போகிறார்கள்? காங்கிரஸ் பேச்சை தாவேகா கேட்குமா? தாவேகாவினுடைய பேச்சை காங்கிரஸ் கேட்குமா? அப்ப அதிகாரத்துக்கு பங்கு என்று சொல்லி போனால், நீங்கள் அதிகாரத்தில் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடை இன்னொரு கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அதுக்கு லாவணி பாட போகிறதா? இப்போ இந்த வந்துருச்சு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசியிருக்காரு. தடித்த நாக்குகளோடு பேசிய தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு மீண்டும் சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கைக்கு வழிவகுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒப்புதல் அளிக்க போறாங்களா இல்லையா? தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப தாவேகா ஒரு நிலைப்பாடு எடுத்தா விசிகா அதற்கு உடன்படுமா? ஒருவேளை விசிகா கூட்டணிக்கு போயிடுச்சுன்னா, இந்த ஆட்சியை கொண்டு செலுத்துவதற்கு விஜய்க்கு துணை நின்றுச்சுன்னா விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ இப்படியெல்லாம் ஒரு கான்ஃபிளிக்ட் வரக்கூடாதுங்கிறதுனாலதான், இப்படியெல்லாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சியினுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனாலதான் ஒரு கட்சி ஆட்சி முறை வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தமாக மாநிலம் பதிவு செய்து கொண்டே வருகிறது. இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரல். நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம்.
ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் நக்கீரனில் நான் இன்றைக்கு சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இருக்கிற அரசியல் சிற்றறிவை வைத்து சொல்கிறேன். இப்படி எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு செலுத்துவது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்காது. அது பாதியிலேயே மூழ்கி போகிற கப்பலாகத்தான் இருக்கும். இறுதியா ஒண்ணு, அந்த பாமக என்ன சார் முடிவு எடுக்கும்? அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? அழைப்பு போயிடுச்சா? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துக்கு ஏங்கி தவிக்கிற ஒரு கட்சி தான். ஆனா அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு இப்போதும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தால் அன்புமணி ராமதாஸுக்கு ஜெயில் பயத்தை காட்டியே பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாமகவை வைத்திருக்கும். அதை தாண்டி அவர்கள் முடிவெடுக்க மாட்டார்கள். ஒன்று மட்டும் நிச்சயம், பாமக தமிழ்நாட்டில் இன்னொரு பாஜக என்கிற பெயரை பெற்றிருக்கிற கட்சி. ஒருவேளை பாமக போய் இந்த கூட்டணியில் செட்டில் ஆகும்னு சொன்னா அது 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசீர்வாதத்தில் தான் இந்த ஆட்சி அதிகாரம் நடத்தப்படுகிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக சொல்கிற செய்தியாக அமையும். அதை கடந்து வேறு ஒன்றும் செய்திகள் இல்லை. ஆனா சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு பெரிய கனவோடு இருப்பார் அன்புமணி. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வழக்கை சந்தித்துக் கொள்ளலாம் என்கிற அந்த நிலையோடும் வரலாம். இல்லை என்று சொன்னால் அமித்ஷாவிடத்திலே கை காலில் விழுந்து கெஞ்சி, இது ஒரு அரிய வாய்ப்பு ஜி, நாங்க இதை பயன்படுத்திக்கிறோம் ஜின்னு சொல்லி உத்தரவுகளை பெற்றுக்கொண்டும் வரலாம். ஆனால் அதிகாரம் கிடைக்கிறது என்று தெரிந்தால் முதல் ஆளாக போய் நிற்கக்கூடிய கட்சி எதுன்னா அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான். நான் ஏன் அன்புமணி தலைமையிலன்னா, ராமதாஸ் இந்த களத்துல நின்றாரா நிக்கலையான்ற நிலைமையே தெரியாம போயிட்டார். எங்க இருக்கிறாருன்னு தேடுகிற நிலைக்கு போயிட்டார். அதனால அன்புமணியே நம்ம தனித்து பாமகன்னு தான் சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அன்புமணி எப்போது வேண்டுமானாலும் அழைப்பு வந்தால் போய் சேரலாம். அன்புமணிக்கு அழைப்பு போனதா தெரியலையே. விஜய் ஒரு பொருட்டாகவே ஒருவேளை அன்புமணியை கருதலையோ, அதை தாண்டி வேறு சில கட்சிகள் தேவை என்று கருதுறாரோ, அன்புமணி வேண்டாம் என்று நினைக்கிறாரோ என்பதெல்லாம் தெரியாது. காங்கிரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், அதிமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதுதான் நேற்றைக்கு இருந்த செய்தி. அதில் ஒரு பலம் மடியில் வந்து விழுந்து விட்டது, காங்கிரசினுடைய பலம். இன்னொரு பலம் மடியில் வந்து விழப்போகிறதா இல்லையா என்பதை CV சண்முகம் போன்றவர்கள் முடிவெடுத்து விடுவார்கள்னு காலையில ஊடகங்கள்ல செய்தி ஆயிருக்கு. எனவே அது அதிமுகவாக இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர பாமகவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதற்காக நாங்க போமாட்டோம்னு சண்டை பிடிக்கிற ஆள் இல்ல அன்புமணி. அழைப்பு வரவில்லை, அதனால் போகவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பொறுத்து வந்து பார்ப்போம் யாரு வந்து அங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்பது. அதோட மட்டுமல்ல, இந்த கல்வி பத்தின்னு சொன்னீங்க, அது குறித்து தர்மேந்திர பிரதான் சொன்னதுக்கு தாவேகா என்ன பதில் சொல்லுது, தாவேகா தலைவர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.